தாவேக காங்கிரசுடன் இணைந்தால் தாமும் அந்த கூட்டணியில் சேரலாம் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் தாவேக கூட்டணி நடைபெறாததால் அந்த முயற்சியிலிருந்து பிரேமலதா பின்வாங்கியுள்ளார். இந்த நிலையில் திமுக தரப்பில் அமைச்சர் ஏவா வேலு தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசி வருகிறார். தேமுதிகவுக்கு 7 தொகுதிகள் மற்றும் பிரேமலதா விஜயபிரபாகரன் போட்டியிட தனியே 2 தொகுதிகள் வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தேர்தல் செலவுக்கான ஒரு பகுதியை திமுக ஏற்கும் வாய்ப்பும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் திமுகவிடமிருந்து 35க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கோரி வருகிறது. ஆனால் திமுக அதிகபட்சம் 28 தொகுதிகள் மட்டும் வழங்க தயார் என கூறப்படுகிறது. அமைச்சரவையில் இடம் வழங்கும் விவகாரத்திலும் திமுக கட்டுப்படுத்தப்பட்ட நிலைப்பாட்டில் உள்ளது. தேமுதிக தனது கூட்டணியில் சேர்ந்தால் காங்கிரசுக்கு கிடைக்கும் தொகுதி எண்ணிக்கை மேலும் குறைய வாய்ப்புள்ளது. ஒருபடி மேலாக 10 தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படலாம் என திமுக தலைமையகம் பரிசீலித்து வருவது காங்கிரஸ் தரப்புக்கு சவாலாக மாறியுள்ளது.